அப்படிதான் ஜெயிச்சாங்க. இப்ப யாரு பர்சனலா எக்ஸாம்பிள் சொல்றேன். சூப்பர் முத்து. நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட வேற எந்த டேலண்டும் இல்ல எக்ஸெப்ட் பா 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 பா. தேங்க் யூ அருண். இத தவிர உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. போதும் அருண். பா 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 பா. எனக்கு அது போதும். பா 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 பா. நண்டு 100. இவங்க ஏதோ சொல்லிடுவாங்க, நீங்க சுத்திட்டு இருக்க. என்னால இந்த டார்ச்சர் அனுபவிக்க முடியாது மேம். ப்ரொவிஷனோட பில்லிங்க நான் பார்க்கணும் இப்போ. இவங்க கேள்வியே கேட்க கூடாதா யாரும்? இவங்க டாமினன்ஸ். பட் அருண் லவ்ஸ் அர்ச்சனா அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண் வந்தோடனே ஒன் ஆஃப் த டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு கப்பலா இருப்பாங்க, யார் லவ் பேர் இப்படிங்கிற இந்த டாபிக் போயிட்டு இருக்கும். பட் இந்த சீசன் பாத்தீங்க அப்படின்னா போன சீசன்ல வந்த இவங்க சின்சியரா இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதாவது அருண் லவ்ஸ் அர்ச்சனா அப்படிங்கிறது. ஸோ போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அண்ட் இது அருணுக்கு எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லா மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் இது அருணோட மைண்ட்லயும் சரி அர்ச்சனாவோட மைண்ட்லயும் சரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அருண் அவர்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், ஏற்கனவே மக்களால் அறியப்பட்டாலும், அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இப்போ கேதர் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இந்த சீசன்ல கேட்டீங்கன்னா இல்ல. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனுக்கான ஆடியன்ஸே கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த சீசனுக்கான ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இல்லை. பட் போன சீசன்ல அர்ச்சனாக்கு வந்த ஒரு ஃபேண்டம், அர்ச்சனாக்கு வந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது எந்த சீசன்ல யாருமே வாங்காத ஒரு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அர்ச்சனாக்கு கிடைச்சது. ஸோ இப்போ அர்ச்சனாவுடைய காதலனா தன்னை அறிமுகப்படுத்திக்கிற அருணுக்கு அந்த ஓட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உள்ள அருண் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், அருண் பேசக்கூடிய விஷயங்களும். ஸோ இப்போ அருண் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை மார்க் பண்றாரு, ஒருமையில பேசுறாரு, பின்னாடி பேசுறாரு, இந்த மாதிரி விஷயங்களும் அருண் மேல சொல்லப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் அர்ச்சனாவும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அர்ச்சனாவும் அவங்களோட சீசன்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா மேலையும் அக்யூசேஷன் வைக்கப்படுது. அண்ட் இதையெல்லாம் தாண்டி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல, அதாவது எக்ஸ் பேஜ்ல ரீசண்டா அர்ச்சனா ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்ட் தான் இப்போ அர்ச்சனா மேல அர்ச்சனா இப்படிப்பா, அர்ச்சனா அப்படி, அவங்க அப்படி பண்ணி தான் அந்த டைட்டிலே வின் பண்ணாங்க அப்படின்னு இப்போ அப்படியே உல்டாவா அர்ச்சனா சீசன் 7ல வின் பண்ண டைட்டிலையே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதான் அர்ச்சனா வந்து அவங்களோட எக்ஸ் பேஜ்ல அப்படி என்னத்தமா ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஐ ஃபெல்ட் லோ ஃபார் நோ குட் ரீசன். நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன், எந்த ஒரு காரணமுமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எனக்கு இருக்கும்போது எனக்கு பாரதியாரோட கோல்டன் லைன்ஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப், அதாவது பாரதியாருடைய அந்த லைனை ஷேர் பண்ணியிருக்காங்க. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்பாட பல செயல்கள் செய்து அது ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வீழ்வேன், வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, someday the unfair world will turn fair, #hope, just a bad day, not bad life, #பாரதியார், #love, ஸோ இது அவங்களுடைய எக்ஸ் பேஜ்ல வந்த ஒரு போஸ்ட். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணை இவங்க சப்போர்ட் பண்ணது, அதாவது இவங்க அருணும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்களோட அந்த லவ் ஸ்டோரி, பர்சனல் லைஃபை நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா விளையாண்ட விளையாட்டே அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி, அடுத்தவங்களை மார்க் பண்ணி, அடுத்தவங்களை டென்ஷன் ஏற்றி அதன் மூலமா தான் தன்னோட கேம் பிளே மூலமா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது அருண் மூலமா இப்போ அர்ச்சனாவை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா அருண் இருக்காரு, அர்ச்சனாவும் இப்படிதான் விளையாண்டாங்க, பட் நமக்கு அது தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க ஒரு போஸ்டை போட்டதுக்கு பிறகு அருணுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு போஸ்டை போட்டிருக்காங்க, அருணுக்காக தான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பல பேர் பல விஷயங்களை யூடியூப் சேனல்ஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் சொன்ன பிறகு இதுக்கடுத்து 2 போஸ்ட்டை எக்ஸ் பேஜ்ல அர்ச்சனா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருணுக்கு நான் எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல, அதாவது அந்த போஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பெரிய 2-3 பேராகிராஃபா போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஈஸியா அவங்க சொன்னதை சொல்லிடுறேன். ஸோ அருணுக்கு நான் எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் தனியா இண்டிவிஜுவலா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அருண் ஹேஸ் ஹிஸ் ஓன் கெரியர், அவர் கஷ்டப்பட்டு அவர் தனியா வந்திருக்காரு. ஸோ அருண் பண்ற விஷயங்களுக்கும் அருண் செய்யற செயலுக்கும் நான் எங்கேயுமே பொறுப்பாக மாட்டேன். ஆனா
இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரை விடவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நான் அருணுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவர் பண்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் அருணை கொஞ்சம் தாக்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க அர்ச்சனா. ஸோ ரெண்டாவது விஷயம் அர்ச்சனா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாம் ஓகே, பை த வே அருணுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இது எந்த இடத்துலையும் டிஸ்ஓன் பண்ணாது. அருண் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு உலகமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அ clarification to those who had difficulty in understanding my last tweet and separating false news on YouTube. அதாவது ஏற்கனவே ஒரு போஸ்ட் அருணை பத்தி போட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை படிச்ச பிறகு ஒருவேளை அருணோட பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க டிஸ்அக்ரி பண்றாங்க, அருணை இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு நியூஸ் போச்சு, இவங்க பிரேக்கப்பே பண்ணிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் அதுக்கு ஆன்சர் பண்ற வகையில அப்படிலாம் கிடையாது. அருண் தான் என் உலகம், அதாவது எங்க ரிலேஷன்ஷிப் இதால எந்தவித பாதிப்பும் அடையாது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா ரெண்டாவது ட்வீட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது போன சீசன்ல அர்ச்சனா டைட்டிலை வின் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ அருண் பண்ற மாதிரி மார்க் பண்ணி அடுத்தவங்களை டென்ஷன் ஏற்றி தான் வின் பண்ணாங்கன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா இருக்காங்க. அதாவது அருண் எனக்கு பாய் ஃப்ரெண்ட், அருண் எனக்கு லவ்வர், அருண் மீன்ஸ் வேர்ல்ட் டு மீ, அதுதான். பட் அருண் செய்யற எந்த செயலுக்கும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு இன்னொரு பக்கம் அர்ச்சனா சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காலி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is